என்னுடைய பழைய இன்ஜின் புது இன்ஜின் ஓடுகிறது என்ன ஆச்சரியம். உங்க கார் பழையபடி ஸ்மூத்தா இல்லையா? மைலேஜ் நாளுக்கு நாள் குறையுதா? இல்ல இன்ஜின்ல இருந்து ஏதோ விசித்திரமான சத்தம் வருதா? வண்டி போச்சு போலன்னு நினைக்காதீங்க. இன்னும் கேம் ஓவர் இல்ல. கவலைப்படாதீங்க நண்பா. புது கார் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்க பழைய இன்ஜினையே புத்தம் புது இன்ஜின் மாதிரி மாத்த முடியும். எப்படி? வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் விஷயம் ஆயில் சேஞ்ச். ஆனா கவனிங்க, வெறும் ஆயில மட்டும் மாத்தினா போதாது. அந்த ஆயில் ஃபில்டர் இருக்கே பாருங்க, அதையும் சேர்த்து மாத்தினாதான் இன்ஜின் நிம்மதியா மூச்சு விடும். பழைய ஃபில்டர் இஸ் ஈக்குவல் டு புதிய ஆயில் கூட வேஸ்ட். அடுத்தது ஏர் ஃபில்டர். உங்க நுரையீரல்ல தூசி இருந்தா எப்படி மூச்சு விட கஷ்டமா இருக்கும்? அதேதான் உங்க காருக்கும். சுத்தமான காத்து, சரியான எரிப்பு, நல்ல பிக்கப் பிளஸ் நல்ல மைலேஜ். ஒரு அழுக்கு ஃபில்டர் உங்க இன்ஜினை மெதுவா கொல்லும். வெயில் காலத்துல இன்ஜின் சூடாகாம இருக்க இதுதான் ஒரே பாதுகாப்பு. கூலண்ட் கம்மியா இருந்தா ஓவர் ஹீட், ஹெட் கேஸ்கெட் பிரச்சனை, லட்சக்கணக்கில் செலவு. 5 நிமிஷம் செக் பண்ணாத அலட்சியம் 5 லட்சம் ரூபாய் செலவாக மாறும். அப்புறம் ஸ்பார்க் பிளக்ஸ். சின்ன பாட்டு தான், ஆனா அது தர்ற அந்த சின்ன ஸ்பார்க் தான் உங்க இன்ஜின் உயிராட்டம். பிளக் பழையதானா ஸ்டார்ட் லேட், மைலேஜ் டவுன், இன்ஜின் வைப்ரேஷன். 20-30,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை செக் பண்ணணும், மறக்காதீங்க. இப்ப பல பேர் மறக்கிற ஒரு முக்கிய விஷயம் டயர் பிரஷர். டயர்ல காத்து சரியா இல்லைன்னா இன்ஜின் எவ்வளோ நல்லா இருந்தாலும் மைலேஜ் வரவே வராது. கம்மி காத்து அதிக லோடு, அதிக காத்து வைப்ரேஷன், சரியான பிரஷர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மூத் ரைடு. இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உங்க வண்டி சர்ருன்னு பறக்கும். மெக்கானிக் ஷாப்புக்கு அடிக்கடி அலைய வேண்டிய அவசியமே இல்ல. காசு மிச்சம், மன நிம்மதி, டிரைவிங் சந்தோஷம். இதுதான் ரியல் வின். வண்டி பழையதா இருக்கலாம், ஆனா பராமரிப்பு புதுசா இருந்தா அது உங்களை ஒரு நாளும் கைவிடாது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா லைக் பண்ணுங்க. உங்க கார் லவர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு இன்ஜின் சீக்ரெட்டோட பார்ப்போம். டில் தென் சேஃபா ஓட்டுங்க.